குழந்தைகளுக்காக பேர் வைக்கும்போது மடியில் வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், பேர் விடுவோம். வாப்பாக்காரரோ அப்பாக்காரரோ பூட்டியப்போ யாராவது ஒரு பெரியவங்க உட்காந்து மடியில் வைப்பாங்க, அல்லது குழந்தையினுடைய வாப்பா வைப்பார் அல்லது பெரியப்பா வைப்பார். இன்னொன்று சொல்லுவாங்க நம்ம ஊரில், பெரியப்பாக்காரருக்கு குழந்தையினுடைய பெரியப்பாவுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும். தம்பிக்கு பிள்ளை பிறந்துருச்சு, காக்காவுக்கு பிள்ளை பிறக்கல. என்ன செய்வாங்க, பேர் விடும்போது அந்த பெரியப்பா பிள்ளையோட வாப்பாவுடைய காக்கா கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் குழந்தை இல்லை, அந்த மடியில் வச்சு குழந்தைய விடுவாங்க. அப்போ இது நம்ம இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு துவா, இது அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒரு கெஞ்சுதல். என் தம்பியுடைய பிள்ளைய நான் என் மடியில் வச்சிருக்கேன் ரஹ்மானே, எனக்கு ஒரு குழந்தையை தந்துரு ரஹ்மானே அப்படின்னு கேட்கறதா. அது ஒரு கெஞ்சுதல், வேண்டுதல், அவனிடத்தில் யாசித்து நிறுத்தல். அப்போ அந்த மடியில் வச்சு அந்த மாதிரி பேர் விடுறதுன்னா ஒரு அழகு. இன்னைக்கு பெரும்பாலும் அப்படி இருக்குது. ஆனால் போகும் அந்த டப்பாவில் கொண்டு வந்து வைக்கிறாங்க பிள்ளைய, ஒரு பெட்டி மாதிரி அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிடணும். நிறைய வீடுகளில் நம்ம பேர் விட போகும்போதும் கூட அந்த பிள்ளைகளை என்ன செய்யலை, மடியில் வைக்காமல் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு இது மாதிரி அதுக்கு ஒரு பாக்ஸு, ஏன்னா அது இங்கே திருக்கிறதா அங்கே திருக்கிறதான் இருக்கு. எனவே அது மடியில், இதெல்லாம் வந்து ஒரு பண்பாடு, ஒரு அழகு, ஒரு கலாச்சாரம். அதுதான் வீடு அழகான வீடாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அருமையான பெருமக்களே, அதற்கு அடுத்து வீடுகளில் முன்னாலெல்லாம் யாசகர்கள் வருவாங்க, பிச்சை கேட்டு வருவாங்கம்மா, சோறு தாங்கம்மா. இப்போ யாராவது சோறு கேட்குறாங்களா? இல்லை, கிடையாது. யாராவது சோறு கேட்டு வர்றாங்களா? நீங்கள் பாருங்களேன், இல்லை, காசு தான் கேட்குறாங்க. முன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சோறு ஆக்கினா முதலாவதாக அந்த மிஸ்கீன்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த சோறு பரக்கத்தான் இருக்கும். இப்போ மிஸ்கீன்களும் அப்படி ஆயிட்டாங்க, கொடுக்குறவங்களும் அப்படி ஆயிட்டாங்க. சில சமயங்களில் வந்து கடுமையான வார்த்தைகளை அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, உபயோகிக்கிறாங்க. அந்த யாசகர்களை விரட்டுறது. அம்மா சாயில பலாத்தனர், யாசிப்பவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சில சமயங்களில், பல சமயங்களில் அந்த யாசகர்கள் சங்கடத்தை தருவது மாதிரி நடந்து கொள்கிறார்கள் என்ன நினைக்கிறாங்க. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்மளே பல சமயங்களில் பார்த்துருக்கிறோம். சில சூழல் வீடுகளில் விதமாக இருக்கும், ஒரு சங்கடமான சூழல் வீட்டில் உருவாகி இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து திரும்ப 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 நொயின்னு இருப்பாங்க. இதை குறித்தும் சிலதான் சொல்கிறாங்க, இந்த யாசகர்கள் எப்படி இருக்குன்னா பொறுமையானவர்களாக இருக்கணும், கொடுப்பவர்கள் தாராளமானவராக இருக்கணும். ரெண்டையும் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு யாசகர்கள்ட்டையும் அந்த பொறுமை இல்லை. கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ்னு வாங்கிட்டு போகக்கூடிய பண்பாடும் குறைஞ்சு போயிடுச்சு. அவங்கள்ட்டையும் அந்த பண்பாடு இல்லாமல் போயிடுச்சு. சரி, அவங்க எப்படியும் போகட்டும், கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறானே, அதற்கு சுக்ர் செய்யும் வண்ணம் நம்ம ஏதாவது கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு பிறகு அவங்க நொயின்னு சொல்லிட்டு இருந்தா திருப்பி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா கடுமையான வார்த்தைகளை நீங்க பேசிட வேணாம், அமைதியா இருந்துருங்க. கொடுத்தது வீணா போயிடும், அந்த நன்மைகள் பிடுங்கப்பட்டுரும். அதுதான் அழகிய வீடு.